ஆதி என்னும் பராபரையே அன்பான மனோன்மணியே ஜோதி என்னும் பஞ்சகத்தாலே சொற்பெரிய கரிமுகனே தீர்த்து நீக்கும் கந்தவளே திருத்துகின்ற குருநாதர்களே 18 சித்தர்களே பண்பான பரமசிவமே ஓதியே ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நார விந்து வடிவாக நல்ல துணை ஆவீரே. உலகில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நாள் உள்ளங்களுக்கும் மற்றும் ஜோதிட சான்றோர்களுக்கும் மூத்தோர்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் ஆஸ்தோராஜின் இனிய நல்வணக்கங்கள். ஜோதிடம், ஆன்மீகம், வாழ்வியல், மருத்துவம் என்ற 4 தலைப்புகளில் தொடர் காணொலிகளாக கொடுத்து வருகிறோம். அந்த வகையில் இன்று ஜோதிடம் சார்ந்த ஒரு பதிவு. இந்த பதிவு தன்னுடைய 12 வயது முதல் தற்போது 78 வயதாகிறது. எந்த வயது வரை, தன்னுடைய 13வது வயதிலிருந்து இன்று இந்த வயது வரை புகைப்பழக்கமும் போதை பழக்கமும் உள்ளவர் என்பது ஒரு நண்பர். அந்த நண்பரினுடைய ஜாதகத்தில் புகைப்பழக்கம் எவ்வாறு வந்தது, போதை பழக்கம் எவ்வாறு வந்தது என்பது சார்ந்த தகவலை அடையாளம் காட்டக்கூடிய ஒரு தகவலாக இந்த ஜாதகத்தை பார்ப்போம். ஒவ்வொரு ஜாதகத்திலேயும் ஆதி முதல் அந்த முறை மனிதனுடைய ஒட்டுமொத்த நடவடிக்கைகளையும் கிரகங்களே நிர்ணயம் செய்கிறது என்பது சார்ந்த தகவலுக்கு இது ஒரு ஆகச்சிறந்த எடுத்துக்காட்டான ஜாதகம் என்பதில் மாற்று கருத்து இருக்க முடியாது. எனக்கு தெரிய இவரை 1978ஆம் ஆண்டு முதல் இவரை எனக்கு அடையாளம் தெரியும். இன்று வரை இவர் போதை பழக்கத்தில் இருக்கிறார், புகைப்பழக்கத்திலே இருந்து கொண்டிருக்கிறார் என்பது நடைமுறையில் நேரடியாக பார்த்த ஒரு தகவல். ஒரு ஜாதகத்தில் 2ஆம் இடம் 4ஆம் இடம் இது பாதிக்கப்படும் பொழுது அவர்களுடைய ஒழுக்க குறைபாடு ஏற்படுகிறது. இது குறிப்பாக ரிஷப லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கும் மிதுன லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கும் சுலபமாக இந்த போதை பழக்கம், தவறான பழக்க வழக்கங்களும் சுலபமாக ஏதுவாக வந்து விடுகிறது என்பது நடைமுறையில் எண்ணற்ற ஜாதகத்தில் பார்க்கிறோம். இது ரிஷப லக்கணத்தில் பிறந்தவர்கள் பெரும்பாலும், அல்லது ரிஷப லக்கணம் கன்னியா ராசி, கன்னியா லக்கணம் ரிஷப ராசியில் பிறந்தவர்கள் பெரும்பாலும் அவர்களுடைய வீட்டில் கடைக்குட்டியாக பிறக்கிறார்கள் அல்லது கடைசி குழந்தையாக பிறக்கிறார்கள் என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. அது மட்டும் இல்லாமல் ரிஷப லக்கணத்தில் பிறந்து லக்னாதிபதி நல்ல நிலையில் அமரும் பொழுது அவர்கள் தந்தையினுடைய 2வது மனைவிக்கோ அல்லது 3வது மனைவிக்கோ பிறந்த குழந்தையாகவும் நிறைய ஜாதகங்களை பார்க்க முடிகிறது. அந்த வகையில் இவருடைய ஜாதகத்தில் இவருடைய தந்தைக்கு 3வது மனைவிக்கு பிறந்த 2வது குழந்தை என்பது இங்கு நடைமுறையில் பார்க்க முடிகிறது. ஒரு ஜாதகத்தில் லக்னாதிபதி 3, 6, 10, 11ஆம் இடங்களில் இருந்து விட்டாலே அவர்கள் இயல்பு நிலைக்கு மாறான பழக்க வழக்க ஒழுக்கங்களை உடையவர்கள் என்பதையும் நடைமுறையில் பார்க்க முடிகிறது. அந்த வகையில் இது லக்னாதிபதி என்று பார்க்கும் பொழுது லக்னாதிபதி லக்கணத்துக்கு 3இல் சந்திரனுடைய வீட்டில் அமர்ந்திருக்கிறது. 4வது இடத்தில் சூரியனும் சனியும் சேர்ந்திருக்கிறது. 5வது இடத்தில் புதனும் சந்திரனும் சேர்ந்திருக்கிறது. 6வது இடத்தில் செவ்வாய் கேது சம்பந்தப்பட்டிருக்கிறது. 7வது இடத்தில் குரு, லக்கணத்துக்கு 12வது இடத்தில் ராகு கேது. ஆக இது ஒரு பலமான காலசர்ப்ப யோகத்துக்கு சம்பந்தப்பட்ட ஜாதகமாக கருதப்பட்டாலுமே கூட லக்கணத்துக்கு குரு வெளியில் இருக்கிறார் என்பது மட்டும்தான், ராகு கேதுவுக்கு வெளியில் இருந்து அந்த காலபுருஷ தோஷத்தை யோகமாக கொடுத்தது என்பதுதான் இங்கு விசேஷமான தகவல். அது மட்டும் இல்லாமல் பொதுவாகவே ஒரு ஜாதகத்தில் 4ஆம் இடம் பகை கிரகங்களால் சூழப்பட்டாலோ அல்லது பகை கிரகங்கள் ஒன்றுக்கொன்று தொடர்பு ஏற்படும் பொழுதோ அவர்கள் இயல்பு வாழ்க்கையில் மாறான பழக்க வழக்கங்களை உடையவர்களாக அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். அந்த வகையில் பார்க்கும் பொழுது இங்கு லக்கணத்துக்கு 4வது இடத்தில் சூரியனும் சனியும், ஆனால் லக்னாதிபதி நின்ற வீட்டுக்கு 2வது இடத்தில் சூரியனும் சனியும். அடுத்து லக்கணத்துக்கு 5வது இடத்தில் சந்திரனும் புதனும். 5ஆம் இடத்தில் சந்திரன் புதன் என்பது ஒரு அற்புதமான யோகம். ஆனால் இங்கே சந்திரனும் புதனும் ஒருவருக்கு ஒரு பகை கிரகம் என்பது தான் இங்கு மேலும் தகவல். இந்த பகை கிரகங்களான சந்திரனுக்கும் புதனுக்கும் உறவு என்று பார்க்கும் பொழுது சற்று முரண்பாடாக உறவுகளை கொண்ட பிறப்பு இவர்கள் இங்கு அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் சாஸ்திர ரீதியாக.
ஆக இங்கு 2க்குரியவன் ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் 3 சக்தியை பெற்றிருக்கிறான். லக்னாதிபதி நின்ற வீட்டுக்கு 3வது இடத்தில் இருக்கிறான் என்பது ஒரு சாலச்சிறந்த அமைப்பாக கருதப்படுகிறது. அதே சமயத்தில் இவருடைய ஜாதகத்தில் ஒவ்வொரு கிரகம் நின்ற நிலை சார்ந்த தகவலை பார்க்கும் பொழுது லக்னாதிபதி ரோஹிணி நட்சத்திரத்தில் 2ஆம் பாதத்தில் அமர்ந்து சந்திரனுடைய சாரத்தை பெற்றிருக்கிறது மட்டுமில்லாமல் லக்னத்துக்கு 3க்குரியவனுடைய சாரத்தையும் லக்ன புள்ளி பெற்றிருக்கிறது என்பதுதான் மிகவும் பலகீனமான ஒரு தகவல். லக்னத்துக்கு சூரியன் பூர நட்சத்திரத்தில் அமர்ந்து லக்னாதிபதியினுடைய சாரம் பெற்று 19 பாகை பெற்றிருக்கிறது. சந்திரன் உத்திர நட்சத்திரத்தில் 4ஆம் பாதத்தில் அமர்ந்து 7.3 பாகை பெற்றிருக்கிறது. அந்த உத்திர நட்சத்திரத்தை கொடுத்த சூரியன் இங்கு வலுவான சூழ்நிலையில் அமர்ந்திருக்கிறது. செவ்வாய் சுவாதி நட்சத்திரத்தில் ராகுனுடைய நட்சத்திரத்தில் அமர்ந்து ராகுவால் பார்க்கப்படுவது என்பது மேலும் இவர் அதீத தைரியம் கொண்ட மனிதர்களாக நடைமுறையில் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது. புதன் உத்திர நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்கிறது. புதன் தன்னுடைய மிகவும் நட்பு கிரகமான சூரியனுடைய நட்சத்திரத்தில் அமர்ந்து 5க்குரிய வலுவான சூழ்நிலையில் இருக்கிறது. அடுத்து குரு கேட்டை நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்கிறது. இந்த கேட்டைக்கு வீடு கொடுத்த புதன் ஆட்சி உச்ச மூலத்திற்கும் 3 சக்தியை பெற்றிருக்கிறது. அது மட்டுமில்லாமல் சுக்கிரன் புனர்பூச நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்கிறது. இந்த சுக்கிரனுக்கு குருவனுடைய பார்வையும் பெற்றது. அதாவது சுக்கிரன் குருவனுடைய நட்சத்திரத்தில் அமர்ந்து குருவனுடைய பார்வை பெற்றது என்பது விசேஷமான அமைப்பை கொண்டது. சனி மக நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் அமர்ந்திருக்கிறது. 5.12 பாகை பெற்றிருக்கிறது. ராகு பரணி நட்சத்திரம் அதாவது சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் அமர்ந்து மிக வலுவாக அமைந்திருக்கிறது. கேது சுவாதி நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் அமர்ந்து ராகுவனுடைய நட்சத்திரத்தில் அமர்ந்து ராகுவனுடைய நேரடி தொடர்பு பெற்றது என்பது விசேஷமான ஒரு தகவல். இந்த ஜாதகத்தில் பாருங்கள் என்பவர்களே, மக நட்சத்திரத்தில் 2ஆம் பாதத்தில் சனி அமர்ந்தது. பொதுவாகவே நெருப்பு ராசியில் 2வது ராசியில் அமரக்கூடிய மக நட்சத்திரத்தில் எந்த கிரகம் இருந்தாலும் அல்லது லக்கண புள்ளியோ அல்லது சந்திரன் என்ற புள்ளியோ அல்லது லக்கணத்துக்கு 10ஆம் இட புள்ளியோ அமையும் பொழுது அவர்கள் ஏதாவது ஒரு விதத்தில் அந்த தசாபுத்தி காலகட்டங்களில் மிகப்பெரிய மனிதனாக வலம் வந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. அது மட்டும் இல்லாமல் சுக்கிரனுக்கு லக்கணத்துக்கு 3, 6, 10, 11ஆம் இடத்தில் சுக்கிரன் அமையப்பெற்றவர்கள் அனைவருமே தவறுதலான சுகத்தை அனுபவிப்பதில் அதீத பிரியமும் அக்கறையும் கொண்டவர்களாக இருக்கிறார்கள். இவர் போதை மற்றும் புகைப்பழக்கம் மட்டுமில்லாமல் தவறான பெண்களினுடைய உறவும் இவருக்கு சுலபமாக கிடைத்தது அந்த காலகட்டத்தில் என்பதுதான் இங்கு விசேஷமானது. அதே மாதிரி இவர் தன்னுடைய சொந்த தாய்மாமன் மகளையே காதலித்து திருமணம் செய்து கொண்டார் என்பதுதான் இங்கு லக்கணத்துக்கு 5வது இடத்தில் சந்திரனும் புதனும் சேர்ந்தது ஒரு காதலை தெளிவாக அடையாளப்படுத்தியது என்பதுதான் விசேஷமான தகவல். இவர் எப்போது இவர் தவறான பழக்க வழக்கத்துக்கு வந்தார் என்று பார்க்கும் பொழுது செவ்வாய் திசையில் சூரிய புத்தியில் இவர் தவறான பழக்க வழக்கத்துக்கு வந்தார். அப்போதுதான் புகையும் போதையும் ஒரு சேர இவரிடம் வந்தது என்பது நடைமுறை அனுபவத்தில் பார்க்க முடிகிறது. ஆக லக்னம் நின்ற புள்ளி மாரகாதிபதிகளுடைய புள்ளி லக்னத்துக்கு 7ஆம் இடத்தில் மற்றும் ஒரு மாரகாதிபதி ஸ்திர லக்னங்களுக்கு 3ஆம் இடத்துக்குரிய கிரகம் 3இல் நின்ற கிரகம் 8ஆம் இடத்துக்குரிய கிரகம் 8ஆம் இடத்துக்குரிய கிரகம் கொடுக்காத அவஸ்தைகளையும் அவமானத்தையும் வேறு எந்த கிரகங்களும் தருவதில்லை என்பது நடைமுறையில் எண்ணற்ற தடவை பார்த்திருக்கிறோம். அதே சமயத்தில் கேந்திரத்தில் பாவக்கிரகங்கள் இருப்பது ஒரு அதீத யோகமுள்ள ஒரு கிரகமாக நடைமுறையில் பார்க்கிறோம். அந்த வகையில் பார்க்கும் பொழுது இவருக்கு தோட்டம் துறவு வீடு என்ற வகையில் கால்நடைகள் என்று பார்க்கும்போது மிகப்பெரிய உயரத்தில் இருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்க ஒன்று. அதே சமயத்தில் இங்கு லக்கணத்துக்கு 5ஆம் இடத்துக்கு 12ஆம் இடம் மிக வலுவான சூழ்நிலையை தந்திருக்கிறது. அந்த வகையில் பார்க்கும்போது ஒரு நாளும் நான் இதுபோல் அழுதவன் அல்ல, அந்த திருநாளை மகன் கொடுத்தான் யாரிடம் சொல்ல என்பதற்கு வார்த்தை சினிமா பாடலுக்கு உகந்த மாதிரி இவருடைய மகன் இவருக்கு பலமான அவமானத்தையும் சங்கடத்தையும் பொருள் இழப்பையும் நிறைய வகைகளில் ஈடு செய்ய முடியாத பாதிப்புகளையும் தவறான செயல்களுடன் ஈடுபட்டு இவருக்கு வருத்தத்தையும் சங்கடத்தையும் கொடுத்தார் என்பதுதான் இங்கு மேலும் விசேஷம். ஒரு ஜாதகத்தில் 4ஆம் இடம் வலுப்பெறும் பொழுது
அந்த ஜாதகத்துக்கு 2ஆம் இடம் எதுவோ அந்த இடத்துக்கு அது 12ஆம் இடம் என்பதை கருத்தை கொண்டு பார்க்கும்போது எல்லா தகவலும் சுலபமாக விளங்கும் வண்ணமாக அமைந்திருக்கிறது என்பதுதான் விசேஷமானது. அதே மாதிரி 5ஆம் இடத்திற்கு முன்னும் பின்னும் பாவக்கிரகம் அமைவது என்பது பாவகர்த்தாரி யோகம் என்ற அமைப்பை சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் பார்க்கும் பொழுது 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியஸ்தானம், தந்தை வழி, தாத்தா சொத்து, தாய் மாமனோர், நம்முடைய முதல் குழந்தை, இவை அனைத்தையும் இவருக்கு பலமான பாதகத்தையும் சங்கடத்தையும் தந்தது என்று நடைமுறையில் எண்ணற்ற தடவை பார்த்திருக்கிறோம். ஆக ஒரு ஜாதகத்தில் 4ஆம் இடமும் நீர் கிரகம், நீர் வீட்டுக்குரிய கிரகம் ஒன்றுக்கு ஒன்று தொடர்பு ஏற்பட்டு பாதிப்பை தரும் பொழுது அது உடல் அளவில் பழக்க வழக்க அளவில் பெரிய ஏமாற்றத்தையும் அல்லது கௌரவ குறைச்சலையும் உண்டு பண்ணி தருகிறது என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. லக்கினத்துக்கு 6வது இடத்தில் செவ்வாய் கேது ஒரு காலகட்டத்தில் இவர் இருக்கும் ஊரில் இருக்கக்கூடிய அருகில் உள்ளக்கூடிய காவல் நிலையம் முதல் காவல் உயர்நிலை அதிகாரி முதல் துணை ஆய்வாளர் வரை இவரை கண்டால் வாங்கண்ணா என்று சொல்லும் அளவுக்கு மிக பிரபல்ய யோகத்தில் ஒரு காலகட்டத்தில் இருந்தார். அந்த காலகட்டம் என்று பார்க்கும் பொழுது சூரிய திசை முடிந்து, சந்திர திசை முடிந்து, செவ்வாய் திசை முடிந்து, ராகு திசையும் குரு திசையும் அவ்வளவு பெரிய ராகு திசை 18 வருடம் மிகப்பெரிய யோகத்தை தந்தது. ஆனாலும் குரு திசை வந்தது. அந்த கௌரவம் குறையாமல் இருந்தாலுமே கூட ஒரு பக்கம் பலமான அவமானத்தையும் சேர்ந்து தந்தது என்பது தான் இங்கே விசேஷமான ஒரு தகவல். ஏனென்று கேட்டால் குரு 11க்குரியவன் 11ஆம் இடத்தை பார்த்தான். 11ஆம் இடத்தை பார்த்தது மட்டுமில்லாமல் சந்திரனும் புதனும் 11ஆம் இடத்துக்கு தொடர்பு பெற்று குரு சந்திரன் புதன் ஆக 3 கிரகம் 11ஆம் இடத்துக்கு தொடர்பு ஏற்பட்டது தான் விசேஷம். இந்த ஜாதகத்தில் பாருங்கள் நண்பர்களே, நெருப்பு வீட்டில் வலுவான கிரகங்கள் என்றது. ஆக ராகுவும் வலுவான கிரகம், இங்கு சூரியனும் வலுவான கிரகம், சனியும் வலுவான கிரகம். அதற்கு அடுத்தது நீர் வீட்டில் சுக்கிரன் மட்டும், நில வீட்டில் நீர் வீட்டில் சுக்கிரனும் குருவும், நில வீட்டில் புதனும் சுக்கிரனும். ஆக இவருக்கு நிலம் விவசாயம் என்பது சிறப்பாக அமைந்தது. நீர் என்பதில் சாராயமும் சரி, ஆங்கில அல்லது வெளிநாட்டு சரக்கான பீர், பிராந்தி, விஸ்கீரம் உள்பட எல்லாமே சுலபமாக கிடைத்தது. அதே சமயத்தில் இந்த ஜாதகத்தில் கேட்டை நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் ஒரு கிரகம் இருக்கிறது. இவருக்கு பன்றி மாமிசம் மிகவும் பிடித்தமான ஒன்றாக விரும்பி சாப்பிட்டு கொண்டிருந்தார் ஒரு காலத்தில், அதாவது குருதிசையில். அதையும் இங்கே லக்கணத்துக்கு காலபுருஷனுக்கு 8ஆம் இடம், லக்கணத்துக்கு 7ஆம் இடமான இடத்தில் கேட்டை நட்சத்திரம் இருக்கிறது. அந்த கேட்டையில் குரு இருந்தது. அந்த குருவுக்கு நட்சத்திரத்தை கொடுத்த கிரகம் புதன். அந்த புதன் சூரியனுடைய நட்சத்திரத்தில் அமர்ந்தது. ஆக இவருக்கு தவறான பழக்க வழக்கம் என்பது சாப்பிடுவது முதல் போதை பழக்கம் வரை மற்றும் உடல் அளவில் பெண்கள் சம்பந்தப்பட்ட உறவுகளில் எல்லா விதத்திலேயும் இவர் ஒரு காலத்தில் மிகவும் வலுவானவராகவும் கெட்டிக்காரனாகவும் திகழ்ந்தார். அதே சமயத்தில் அப்படிப்பட்ட கெட்டிக்காரன் தற்போதைய நிலையில் மிகவும் கடினமான சூழலை சந்தித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பது தான் இங்கு விசேஷமான ஒரு தகவல். மற்றும் அடுத்தது ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்னம். ஒரு ஜாதகத்தில் எடுத்து நம்மால் பார்க்க முடியுமானால் அந்த ஜாதகத்தில் அவர்கள் சம்பந்தப்பட்ட அனைத்து தகவலையும் நகரங்கள் ஒவ்வொன்றும் தெளிவாக சுட்டிக்காட்டி கொண்டிருக்கிறது என்பதை எண்ணற்ற ஜாதகத்தில் பார்க்கிறோம். அந்த வகையில் இந்த குடிப்பழக்கம் அல்லது மற்றும் போதைப்பழக்கம் உள்ள மனிதனையும் அடையாளம் காட்டியது என்பதுதான் மேலும் சிறப்பான தகவல். மற்றும் அடுத்தது ஒரு பதிவில் சந்திப்போம். தங்கமான் மழுவோடேந்தி தன்மதி தொழில் கொண்டோன் மங்கையர் பதிக்கச் சொன்ன மாமொழி ஜோதிடத்தை இங்கு யாம் உரைப்பதற்கோர் இமை என்னும் பிழை வராமல் காக்க செங்கன் மால்மருகன் யானைச்சரன் பதம் காப்பதாமே.